சோம்பலுக்கு உள்ள அறிகுறி முதலாவது, தீர்மானம் எடுக்க தெரியாது. சோம்பேறி தீர்மானமே எடுக்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை தீர்மானிக்க தெரியாது. தீர்மானிக்க சொன்னால் இன்னும் அடுத்த மாதம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே போயிடலாம். ரெண்டாவது, திட்டங்களை ஆரம்பிப்பார்கள், திட்டத்தை முடிக்க மாட்டார்கள். சோம்பேறிகள் ஆரம்பிப்பாங்க, முடிக்க தெரியாது. ஒரு காரியத்தை ஆரம்பித்தா அதை என்ன செய்யணும்? முடிக்கணும். இல்லாட்டா ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பித்தா முடிச்சிடணும். இந்த புது வருடத்தில் திட்டம் தீர்மானம் எல்லாம் எடுத்தீங்கல்ல, ஒரு வருஷத்தில் பைபிளை என்ன செய்திருவேன்? முடிச்சிருவேன். ஆரம்பித்து முடிச்சுக்கலாம். அதை செய்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை. மூணாவது, சோம்பேறிகளுக்கு போர் அடிக்கும். எல்லாமே போர் அடிக்கும். பிரசங்கம் என்ன செய்யும்? போர் அடிக்கும். ஜெபம் போர் அடிக்குது. வீட்டு வேலையெல்லாம் போர் அடிக்குது. வேலைக்கு போகிறவனுக்கு வேலையை போர் அடித்து வீட்டில் உட்காந்துடுறான். போர் அடிக்குதுன்னு சொல்கிறான். சாக்கு போக்கு சொல்கிறது. ஒரு தாளந்தை கொடுத்து வேலை செய்யுன்னு சொன்னால் சாக்கு சொல்கிறான். ஆண்டவரே, நீ கடினமான ஒரு ஆடு. அவன் நல்ல வேலை செய்வான்னு நினச்சி அவனுக்கு ஒரு டவலையும் கொடுத்தாரு. அந்த டவல்லையே அதை சுற்றி புதைச்சி வச்சுட்டான். சோம்பலும் பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரர்கள் நம்ம பார்க்குறோம். அடுத்தது, முதல் இடம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். முதலிடம் கொடுக்காதவங்க எல்லாம் சோம்பேறிகள். முதலிடம் கொடுக்க வேண்டியதுக்கு கொடுக்கணும். காலையில் எழும்பினோடனே எதுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க? ஜெபம் பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல போய் எதை எடுத்துடுறது? இந்த ஃபோனெல்லாம் எடுத்தது, அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்குது. சர்ச்சில் என்னத்தப்பா ஃபோனை பார்க்குற அப்படின்னா, பைபிள் வாசிக்கிட்டு இருக்கேன்னா வேறு என்னத்தையோ பார்த்து என்னமோ எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். உன் வாழ்க்கையில் முதலிடம் கர்த்தருக்கு கொடு. இந்த மாதிரி காரியங்களை விட்டு வெளியே வரணும். அதுதான் சோம்பலை விட்டு வெளியே வர்றது. சோம்பேறிகள் இதெல்லாம் விட்டு வெளியே வரணும். முதலிடம் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆமென்.